வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளை உங்கள் வரவேற்புரைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் வினிதா ராஜா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வீடு இல்லாமல் பெண் குழந்தையுடன் வீதியில் வசித்து வந்த பெண். மாலை முரசு செய்தி எதிரொலியாக வீடு கிடைத்ததால் மகிழ்ச்சி. நிலக்கோட்டை அருகே இரண்டாம் போக நெல் சாகுபடி பணி. உழவு பணியில் கிணற்று பாசன விவசாயிகள் தீவிரம். குடியாத்தம் அருகே குண்டும் குழியுமாக காணப்படும் சாலை. சாலையை சீரமைத்து தர கிராம மக்கள் கோரிக்கை. திருச்சி பொன்மலை ஜி கார்னர் ரயில்வே மேம்பாலத்தில் மீண்டும் விரிசல். சீரமைத்து 6 மாதத்திற்குள்ளேயே சேதமடைந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சம். சேலம் சரவங்கா ஆற்றை ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் பள்ளி மாணவர்கள். ஆற்றை கடக்க பாலம் அமைத்து தர பெற்றோர் கோரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். குடியாத்தம் அருகே சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உளி ஊராட்சிக்குட்பட்டது கம்பவாரான்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்கள் பெரும்பாலான மக்கள் விவசாயம் மற்றும் கூலி வேலை செய்து வரும் நிலையில் விளைபொருட்களை விற்பனை செய்யவும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கவும் மாதனூர் அல்லது குடியாத்தம் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. ஆனால் இந்த கிராமத்தின் பிரதான சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி செல்லும் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அத்துடன் அப்பகுதியில் தெருவிளக்கு இல்லாததால் இரவு நேரத்தில் பாம்புகள் உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வருவதாகவும் கவலை தெரிவிக்கும் கிராம மக்கள் சாலையை சீரமைத்து தெருவிளக்கு அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆட்டோக்காரனை கூட்டு போறது, ஆட்டோக்காரர் வரமாட்டேங்கிறோம். அந்த ரோடு தெரியல மாட்டாங்க, வரமாட்டேங்குது. நாங்கள் நடந்து போயிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் பஸ் ஏறினா பஸ் போனால் 1.5 கிலோமீட்டர் போய் ஆகணும். இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் போய் ஆகணும். அதனால அடிப்படை வசதி, இந்த ரோடு வசதி, ரோடு ஒரு லைட் வசதி இல்லாமல் மலையாட்டி கிராமம் இது. பாம்புக்கு நிறைய நடமாட்டம். வீட்டில் வந்து ரொம்ப பெண் பிள்ளைங்க போட்டு பாதிப்படுறாங்க, விளக்கம் ரோடு இல்லாமல். அதனால் அரசாங்கம் இதை செய்து கொடுக்குறதாக்கா நாங்கள் ஒரு உள்ளாட்சி இதெல்லாம் புறக்கணிக்க தான் முடிவு பண்ணிக்கிறோம். நான் வந்து இந்த இந்த கிராமத்தில் தான் வசிக்கிறேன். இந்த ரோடு இந்த அளவுக்கு மோசமாக போனது காரணம் நிறைய ட்ரக்ஸ் போயிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த ரோடு டேமேஜ் ஆனோன்னா எல்லாம் சுற்றி போகிறாங்க, ட்ரக்ஸ் மட்டும். ஆனால் நாங்கள் தான் பாதிக்க போகிறோம். நிறைய பேருக்கு எலும்பு போய் வந்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எலும்புலாம் வலிக்குது, முதுகுலாம் பயங்கரமாக வலிக்குது. வெஹிக்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் ஆகிடுது. அடிக்கடி ரிப்பேர் ஆகிறதே வேலையாக போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எதனா ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் சார். நிலக்கோட்டை அருகே கிணற்று பாசன விவசாயிகள் இரண்டாம் போக நெல் சாகுபடி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கண்மாய்களில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நிலக்கோட்டை அருகே பள்ளப்பட்டி, ஆவாரம்பட்டி பகுதிகளில் விவசாயிகள் இரண்டாம் போக நெல் சாகுபடி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். டிராக்டரை கொண்டு நிலத்தை உழுதும் வரப்புகளை சீரமைத்தும் உழவு பணிகளில் ஈடுபட்டனர். அத்துடன் நிலக்கோட்டை பகுதியில் அடுத்தடுத்து செயல்படுத்தப்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களால் மகிழ்ச்சியடைந்த கிணற்று பாசன விவசாயிகள் நெல் சாகுபடி பணியில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பொன்மலை ஜி கார்னர் ரயில்வே மேம்பாலத்தில் மீண்டும் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பொன்மலை ஜி கார்னர் அருகே ரயில்வே மேம்பாலத்தில் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி விரிசல் ஏற்பட்டது.
இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு 60 நாட்கள் பாலம் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றன. பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் முதல் பாலத்தில் போக்குவரத்து இயக்கப்பட்டது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரும் நிலையில் பாலத்தின் மற்றொரு பகுதியில் விரிசல் ஏற்பட தொடங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். அதிக எடை கொண்ட வாகனங்கள் செல்வதால் விரிசல் ஏற்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். பாலம் சீரமைக்கப்பட்ட 6 மாதங்களில் மீண்டும் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அதிருப்தியடைந்துள்ளனர். உடனடியாக விரிசலை சரி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 6 மாதத்துக்கு முன்னால் தான் இந்த பாலம் தேசிய நெடுஞ்சாலை வேலை பார்த்தாங்க. சிந்தனைபுரம் பாலத்தை திருப்பி இது டேமேஜ் ஆகி உடஞ்சிருக்குது. திருப்பி இதை எப்போ வேலை செஞ்சு வேலை கொடுங்க. எங்களுக்கு பாதிப்பு பஸ் போக்குவரத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் எங்களுக்கு ஆட்டோவுக்கு சவாரி கிடைக்காது. இப்போ பஸ்ஸை பூரா திருப்பி விட்ருவாங்க. மக்களுக்கும் சிரமம், எங்களுக்கு சிரமம், வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே சிரமம் இது. அதனால் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை இதுதான். சேலம் ஓமலூரில் வீடு இல்லாமல் 10 வயது மகளுடன் வீதியில் வசித்து வந்த பெண்ணுக்கு மாலை முரசு செய்தி எதிரொலியாக ஊராட்சி நிர்வாகம் சார்பில் வீடு அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். எனக்கு இல்லைனால என் பிள்ளை எதுக்கு கட்டி கொடுக்குடுங்க. கவர்மெண்ட்ல மனுவும் கொடுத்து பார்த்தேன், எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. நாமளே இப்படி இருக்க நம்ம பிள்ளை என்னால அழிவில இருப்போம். ஒரு பாத்ரூம் கூட என்னால கட்ட முடியாம இருக்கிறவங்க. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஐயனன் காடு பகுதியை சேர்ந்தவர் பெருமாயி. இவரது கணவர் பரமசிவம் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்தார். கணவர் மறைவுக்கு பின் உறவினர்களால் துரத்தியடிக்கப்பட்ட பெருமாயி தனது 10 வயது மகளுடன் தாய் வீட்டில் தஞ்சம் புகுந்தார். ஆனால் அவருக்கு அங்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. தந்தையின் பெயரில் இருந்த நிலத்தை சகோதரர்களை விற்பனை செய்துவிட்டு பங்கை பிரித்துக் கொள்ள பெருமாயியை துரத்தியடித்துள்ளனர். இதனால் பெருமாயியின் வாழ்க்கை வீதிக்கு வந்தது. 10 வயது மகளுடன் வீதியில் வசித்து வந்த பெருமாயி சமையல் செய்வது முதல் குளிப்பது, உறங்குவது என அனைத்தையுமே சாலையில் செய்து வந்தார். இதனால் தனது மகளின் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று கண்ணீர் விட்டு புலம்பினார். நான் என்ன பண்ணிட்டேன், நான் என்னத்த அப்படியாகி போச்சேன். என் பிள்ளைய அது பேர் குடும்பல படிப்பு படிக்கிற வரைக்கும் விடுகுட்டியா அப்படின்னு நான் கெஞ்சி கிளம்பி அடிப்பாக்கத்தில் படிக்க வச்சுட்டு இருக்கிறேங்க. எனக்கு எந்த கவர்மெண்ட் பார்த்து எனக்கு எதோ எழுக்கலனால என் பிள்ளைக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. நீங்க பார்த்து ஏதோ ஒரு கட்டில் போடுற அளவுக்கு கொடுங்க. பெருமாயியின் பரிதாப நிலை குறித்து நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் வீதிக்கு வந்த வாழ்க்கை என்ற பெயரில் செய்தி தொகுப்பு வெளியானது. செய்தியினை கண்ட ஓமலூர் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையும் இணைந்து பெருமாயி வசிக்க வீடு கட்டி கொடுக்க ஏற்பாடு செய்தனர். அப்பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலத்தில் காவல்துறையும் ஊராட்சி மன்ற நிர்வாகமும் ஆதரவற்ற பெண்ணுக்கு வீடு அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்குள்ள அரசு நிலத்தில் ஆஸ்பெஸ்டோஸ் ஓடுகளால் ஆன கூரை அமைத்து வீடு அமைக்கப்பட்டது. மேலும் அவர்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், காய்கறிகள், பாத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. இதனால் மிகுந்த மகிழ்ச்சியடைந்த பெருமாயி ஊராட்சி தலைவர், காவல்துறைக்கு தனது நன்றியினை தெரிவித்தார். அத்துடன் தனது நிலையை வெளி உலகத்திற்கு எடுத்து சொல்லி தனக்கு உதவிகளை கிடைக்க செய்த மாலை முரசு தொலைக்காட்சிக்கும் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த இடத்தை மேலும் சீரமைத்து பட்டா பெற்று தருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். வீதியில் வசித்த பெண்ணுக்கு வீடு கிடைத்த திருப்தியில் விடை பெற்றோம். மாலை முரசு செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் குமார். சேலம் ஓமலூர் அருகே சரவங்க ஆற்றை பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் கடந்து செல்வதால் பாலம் அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காமலாபுரம் ஊராட்சியின் கடைக்கோடி எல்லையில் அமைந்துள்ளது கிழக்கத்திக்காடு கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் இந்த கிராமத்திற்கு அரசு பேருந்து வசதி இல்லை. இதனால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர் மற்றும் பணிக்கு செல்வோர் என
பல தரப்பினரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள குழந்தைகள் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சக்கரை செட்டியப்பட்டி ஊராட்சியில் உள்ள பள்ளிக்கு சென்று பயின்று வருகின்றனர். ஆனால் அந்த வழியாக செல்வதற்கு சரபங்கா ஆற்றை கடந்தே செல்ல வேண்டும். சரபங்கா ஆற்றில் வருடத்தில் 3 முதல் 6 மாதங்கள் வரை தண்ணீர் செல்லும். மேலும் அதிக மழை பொழிவின் போது சரபங்கா நதியில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதும் உண்டு. இதுபோன்று வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது மாணவ மாணவியர் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்படுகிறது. இதனால் சரபங்கா ஆற்றில் தண்ணீர் குறைந்த அளவில் செல்லும் பொழுது அந்த வழியாகவே பள்ளிக்கு செல்கின்றனர். தண்ணீரில் இறங்கி நடந்து செல்லும் மாணவர்கள் உடை நனைந்து ஈரத்துடன் பள்ளிக்கு செல்கின்றனர். அத்துடன் ஆற்றில் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் இருந்தாலும் அது கடிக்கும் அபாயமும் உள்ளது. அத்துடன் மாலை அல்லது இரவு நேரங்களில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் சரபங்கா ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. இதனால் பெற்றோர் குழந்தைகளை அழைத்து பள்ளிக்கு செல்வதும் பின்னர் மாலை வீட்டிற்கு அழைத்து செல்வதுமாக உள்ளன. அத்துடன் இருசக்கர வாகனங்களில் செல்வோரும் நிலை தடுமாறி கீழே விழுவதால் சரபங்கா ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அப்படி திடீர்னு தண்ணி வந்துட்டால் நாங்கள் 5-6 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு தான் பஸ்ஸுக்கு போகணும், 4 கால் பாலங்கிற பஸ் ஸ்டாப்புக்கு. அதனால் எங்களுக்கு இது மாதிரி ஒரு பாலம் அமைச்சு கொடுத்தா ரொம்ப நன்றியாக இருக்குங்க. அதுக்கு சிறப்படுத்தி எங்களுக்கு பண்ணி கொடுங்க. பெண்கள் கைக்குழந்தையுடன் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்கின்றனர். இதுகுறித்து பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே இப்பகுதி மாணவர்கள் நலன் கருதி விரைவில் பாலம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்படுகிறது. தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் கூட்டிகிட்டு போக முடியல. தண்ணி அதிகமாக பிள்ளைங்க முழங்காலுக்கு மேலே தண்ணி வருது. இதை சுற்றி போகணுன்னா 5-6 கிலோமீட்டர் தொலைவில் போய் தான் வரணும். எங்களால் கூட்டிகிட்டு போய் வர முடியலங்க. அதனால் எங்களுக்கு ஒரு பாலம் கட்டி கொடுங்க. ஆபத்தான முறையில் மாணவர்கள் ஆற்றை கடந்து செல்லும் நிலையில் அசம்பாவிதம் ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. கோரிக்கை நிறைவேற்றப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் குமார். அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தனியார் எஸ்டேட்டில் சந்தன மரக்கட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் அங்கு சென்ற வனத்துறையினர் எஸ்டேட் கிடங்கில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அங்கு 9 சந்தன மரக்கட்டைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த வனத்துறையினர் எஸ்டேட் மேலாளர் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மறைந்த வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் தமிழ்நாடு வர்த்தக சங்கம் சார்பில் மவுன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் வர்த்தக சங்கத்துடன் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பங்கேற்றனர். தொடர்ந்து வெள்ளையன் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாரதியாரின் 104வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை அடுத்த திருவொற்றியூர் சண்முகனார் பூங்காவில் உள்ள பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பாரதி பாசறை சார்பில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் பாரதி பாசறை நிறுவனரும் சொற்பொழிவாளருமான புலவர் மா. கி. ரமணன் மற்றும் நிர்வாகிகள், இளைஞர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் இந்து அமைப்பினர் சார்பில் பொது இடங்களில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. இதில் இந்து முன்னணி அமைப்பினர் பலரும் கலந்து கொண்டனர். வழி நெடுகிலும் ஒயிலாட்டம், மயிலாட்டம் மற்றும் மேளதாளங்களுடன் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. பின்னர் ரெட்டித்தோப்பு பகுதியில் உள்ள ஆனைமுக நீர்த்தேக்கத்தில் கிரேன் மூலம் கரைக்கப்பட்டன. பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டனர். மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கு இடையேயான மகளிர் ஹாக்கி போட்டியில் தங்கம் வென்ற மாணவியருக்கு
சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கு இடையேயான 53வது தேசிய மகளிர் ஹாக்கி போட்டிகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்றது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து 80 பள்ளிகளை சேர்ந்த அணிகள் பங்கேற்றன. இதில் திருச்சி கேந்திரிய வித்யாலயா அணி சிறப்பாக விளையாடி தங்கப்பதக்கம் வென்றது. பதக்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய வீராங்கனைகளுக்கு பள்ளி சார்பில் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த மாணவியர் கடந்த 51வது தேசிய ஹாக்கி போட்டியில் வெண்கலப் பதக்கமும் 52வது தேசிய ஹாக்கி போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாக்கி ஸ்போர்ட்ஸில் எங்களுக்கு கோல்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் சில்வர் எடுத்து இந்த வருஷம் கோல்டு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வாங்கியிருக்கோம். எங்கள் டீம் சப்போர்ட் இல்லாமல், எங்கள் டீம் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் இந்த கப் எங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்காது. தேங்க்யூ ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் கோச், எஸ்காட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. எக்ஸாம் டைம்லேயே ப்ராக்டிஸ் அனுப்பி அவங்க ஹார்ட் ஒர்க்னால தான் நாங்கள் இந்த வருஷம் இந்த கப் அடிச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. விழுப்புரம் அருகே விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்த அமைச்சர் பொன்முடி களத்தில் இறங்கி கபடி விளையாடி அசத்தினார். தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. இப்போட்டிகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். கபடி, கைப்பந்து, வாலிபால், இறகுப்பந்து உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்த அமைச்சர் பொன்முடி களத்தில் இறங்கி கபடி விளையாடி வீரர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தினார். வேட்டியை மடித்து கட்டி அமைச்சர் களத்தில் இறங்கியதும் விளையாட்டு வீரர்கள் மட்டுமின்றி பார்வையாளர்களும் உற்சாக குரல் எழுப்பி மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். விளையாட்டு போட்டிகளை தொடங்கியதற்காக மாண்புமிகு ராமநாதபுரம் அருகே மாநில அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற மாணவர்கள் ஒலிம்பிக் ஜோதியை ஏந்தியபடியே மைதானத்தை வலம் வந்தனர். தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் குறுவட்டார அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம் சீதக்காதி சேதுபதி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற போட்டிகளை மாவட்ட கல்வி அலுவலர் பிரின்ஸ் ஆரோக்கியராஜ் தேசிய கொடியை ஏற்றி தொடங்கி வைத்தார். மாணவர்கள் ஒலிம்பிக் ஜோதியுடன் முதல் போட்டியாக 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் தொடங்கியது. இதில் வெற்றி பெறும் மாணவர்கள் மாவட்ட அளவில் விளையாட தகுதி பெறுவார்கள் என்றும், மாவட்ட அளவில் வெற்றி பெறும் மாணவர்கள் மாநில அளவில் கலந்து கொள்வார்கள் என்றும் அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ரமேஷ் தெரிவித்தார். ஒவ்வொரு போட்டியாளர்களும் போட்டியாளர்களும் அந்த பள்ளியை சார்ந்த வீரர்களும் கடந்த ஆண்டு திருவண்ணாமலையில் நடைபெற்ற மாநில அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மேட்டூர் அருகே சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறையினர் கேமராக்கள் மற்றும் கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உலாவரும் சிறுத்தை விவசாயிகள் வளர்த்து வரும் ஆடுகளை வேட்டையாடி வருகிறது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். மேலும் மக்களை அச்சுறுத்தும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். குற்றாலம் ஐந்தருவியில் ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளப்பெருக்கால் குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றாலம் ஐந்தருவியில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குற்றாலம் ஐந்தருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். எனினும் குற்றாலம் மெயின் அருவியில் நீர்வரத்து சீராக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அங்கு படையெடுத்தனர்.
மயிலாடுதுறை மாவட்டத்தில் மீனவ கிராமங்கள் ஒன்றிணைந்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சுருக்குமடி வலைக்கான தடை நீக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 28 மீனவ கிராமங்களை கொண்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. தமிழக அரசு மீன்பிடி தொழில் ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் சுருக்குமடி, இரட்டை மடி வலைகள் பயன்படுத்துவதற்கு தரங்கம்பாடி தலைமையிலான 19 மீனவ கிராமங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இந்நிலையில் இந்த வகை வலைகள் பயன்படுத்துவதற்கு சில கிராமங்கள் ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் மாவட்ட தலைமை மீனவ கிராமங்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சுருக்குமடி வலைகளை வருகின்ற 17ஆம் தேதி முதல் பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பிய வீரர் வீராங்கனைகளை பாதி வழியில் இறக்கிவிட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை கண்டித்து பெற்றோரும் பொதுமக்களும் பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களிடம் பயண அட்டை இல்லாததால் பள்ளி சீருடையில் இருந்த மாணவர்களை பாதி வழியிலேயே இறக்கிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்னர் அரசு பேருந்தை விடுவித்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி அனல் மின் நிலைய நிலக்கரி தளத்தில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரும்பு பிளேட்டுகளை திருட முயன்ற 3 தொழிலாளிகள் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி தெர்மல் அனல் மின் நிலையத்தில் கன்வேயர் சரிவர இயங்குவதற்கு 60 கிலோ எடை கொண்ட 10 பிளேட்டுகள் காணாமல் போனது. இதுகுறித்து பொறியாளர் சந்திரசேகர் விசாரணை மேற்கொண்ட போது நிலக்கரி தளத்தில் வேலை பார்த்த தொழிலாளிகள் செல்வகுமார், முனியாண்டி கதிரேசன், முருகன் ஆகியோர் திருடி சென்றது தெரியவந்தது.